அன்பு உள்ளங்களுக்கும் இனிய நண்பர்கள் நம்ம ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் நம்ம பிக் டிடிஎஃப்க்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆக்டிங் டிரைவர் எப்படி எடுக்கலாம், எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஒரு நாளாக புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம வீடியோஸை பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அதுலேருந்து கண்டினியூ தான் இது போயிட்டுருக்கு. நம்ம இந்த சென்னையில் பார்க்க போகிறது கமிஷன் எவ்வளோ கொடுக்கணும், ஒரு டியூட்டி எடுத்தால், மந்த்லி ஜாப் எடுத்தால், வேலட் பார்க்கிங் எடுத்தால் எல்லாத்துலேயும் எவ்வளோ நம்ம கமிஷன் கொடுக்கணும், நம்மளுக்கு டியூட்டி கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மறக்காமல் புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில் டிஃப்ரெண்ட் டேரிஃபில் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். அதில் ஓன் கம் டிரைவர். இப்போ நம்ம கஸ்டமர் வீட்டில் போய்ட்டு வண்டி பிக்கப் பண்ணுறதுக்கு என்ன டேரிஃப் பார்த்திங்கன்னா 450-80. அது மினிமம் சார்ஜ் சின்ன வண்டிக்கெலாம், ஓகேங்களா. அதே பெரிய வண்டினா 580. இப்போது நம்ம டியூட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி லோக்கல் டியூட்டிக்கு எவ்வளோ நம்ம கமிஷன் போடணும்னா 10%. இப்போ 450 ரூபான்னா 45 ரூபா நம்ம கமிஷன் போடுற மாதிரி இருக்கும் 4 ஹவர்ஸுக்கு, ஓகேங்களா. ஒரு சிலர் 500க்குள்ளே ஓடினா கமிஷன் கேட்க மாட்டாங்க. நான் ஒரு 3 டியூட்டி அது மாதிரி எனக்கு கமிஷன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஓடுறதே 450 ரூபா தான், அதில் கமிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கஸ்டமர் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாது, அந்த கஸ்டமருக்கு ஆள் அனுப்பணும்னு சொல்லிட்டு நல்ல டிரைவர் அனுப்பும்போது அவங்க கமிஷன் ஒருத்தருக்கு கேட்க மாட்டாங்க. கமிஷன் இல்லாத டியூட்டி நிறைய பேர் போடுவாங்க. நானே நிறைய எடுத்திருக்கேன்னு சொல்கிறேனே, நிறைய பேர் கமிஷன் இல்லாமல் போடுவாங்க. அது மாதிரி ஓனர்ஸும் இருக்காங்க. ஒரு ஓனர் என்ன சொன்னார்னா 1000 ரூபாய்க்கு மேலே போனால் கமிஷன் போடுங்க, அது கீழே வந்தால் கமிஷன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி டியூட்டியும் நான் எடுத்திருக்கேன். இது ஓன் கம் டிரைவர், ஓகேங்களா. இப்போது நம்ம பார்க்க போகிறது வேலட் பார்க்கிங். வேலட் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸுக்கு 500 போடுவாங்க. அதுக்கு மேக்ஸிமம் அந்த கஸ்டமரை விடக்கூடாதுன்றதுக்காக வித்தவுட் சிசியில் போடுவாங்க. வித்தவுட் சிசினா நீங்கள் சிசி அது கமிஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, ஓகேங்களா. அது மினிமம் 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஓடாது, வெறும் 500. அது காக்கி ஷர்ட், அது நம்ம ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் ஷூ, பிளாக் பேண்ட்டு இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணுறதால அது கமிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமர் முக்கியம். அதனால் அந்த டியூட்டிக்கெலாம் வேலட் பார்க்கிங்க்கு கமிஷன் வேண்டான்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. அது 4 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஓடாது. 5 o'clock போனீங்கன்னா 10 o'clock முடிஞ்சிடும். அது மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அப்புறம் இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 580 அந்த டேரிஃப் தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் ஃபுட்டு கொடுப்பாங்க, மதியம் ஃபுட்டு வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பஸ் ஃபேரும் சேர்த்து போடுவாங்க. நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து போய் வண்டியை கூப்பிட்டு வரணுன்னா அது மெயின் ரோட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. உள்ளே இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக ரேப்பிடோ, சப்போஸ் பஸ் ஃபேர்னால் பஸ் ஃபேர் கொடுத்துருவாங்க. மெயினில் இருந்தால் பஸ் ஃபேர் கொடுத்துருவாங்க. உள்ளே போனோன்னா அதுக்கான ஃபேர் என்னவோ அதை கொடுத்துருவாங்க. இது சர்வீஸ் ஸ்டேஷன் டியூட்டி. இப்போது நம்ம பார்க்க போகிறது அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் சிசி போட்டு தான் போடுவாங்க. சப்போஸ் ஒரு சிலர் 1300 அந்த டேரிஃப் போட்டாங்கன்னா வித்தவுட் சிசின்னு போட்டுருவாங்க. எனக்கு சிசி தேவையில்ல, கமிஷன் தேவையில்ல, நீங்கள் எனக்கு சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது மாதிரி டியூட்டியும் ஒரு சில டைமில் கிடைக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மந்த்லி ஜாபுக்கு எப்படி நம்ம கமிஷன் கொடுப்போன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கமிஷன் கொடுத்துடணும், ஓகேங்களா. 25,000 ரூபானா நீங்கள் 2,500 ரூபா, இல்லைனா 10 நாளுக்கு 1000 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு 1,500 ரூபா, அது மாதிரி கமிஷனும் கேட்பாங்க. ஒரு சிலர் ஃபஸ்ட்டு மாதம் முடிச்சுட்டு சிசி போட சொல்லுவாங்க, கமிஷன் போட சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்காங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் முன்னாடியே வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒரு மாதம் ஆகிடுதில்ல, அவங்க மேக்ஸிமம் 22,000த்துலேருந்து 28,000 வரைக்கும் கிடைக்குது மந்த்லி ஜாபில். அது மாதிரி ஜாபும் நம்ம குரூப்பில் வரும். நீங்கள் அது வீடியோ இதெல்லாம் போட வேண்டியதில்லை. நீங்கள் டைரெக்டாக நம்ம ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவங்க கஸ்டமர் நம்பர் வாங்கி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அந்த டியூட்டி எடுத்துக்கலாம்.
அது வந்து மந்த்லி டியூட்டியில் போயிடும். மந்த்லி டியூட்டியில் போயிட்டு நீங்கள் ஆக்டிங் டிரைவர் ஓட்டக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஆக்டிங் டிரைவரும் ஓட்டலாம். சண்டே லீவ் கொடுப்பாங்க, கண்டிப்பாக லீவ் கொடுப்பாங்க. இல்லைனா வீக்லி ஆஃப் எதனா ஒரு நாள் வந்து ஆஃப் கொடுப்பாங்க. இதுதான் வந்து இவ்வளோ கமிஷன் வந்து 10%. ஒரு சிலர் வந்து 15% கமிஷன் வைப்பாங்க, ஓகேங்களா. அது வந்து அமௌண்ட் அதிகமாக இருந்தால் 600 இல்லைனா வேறு மாதிரி ஒரு சிலர் தான் வைப்பாங்க. எல்லாருமேலாம் வைக்கிறதில்ல இந்த கமிஷனு. மெயினாக ஒரு சில ட்ராவல் ஓனரை வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் சென்னையில் போயிட்டுருக்க கமிஷன் பேஸஸ், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்வோம் வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.